ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாண வீடுகளில் பண்ணுற மாதிரி சூப்பரான பிரெட் அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 8 பிரெட் தான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க சூப்பராக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டோட ஓரங்களை கட் பண்ணிடுங்க. இனி ப்ரெட்டை ரெண்டு பீஸாவோ அல்லது சின்ன சின்ன பீஸாவோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இதை எண்ணெயில் பொரிச்செடுக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லைட் கலரில் பிரெட் துண்டுகள் பொரிச்சு எடுக்கணும்னா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு டார்க் கலராக வேணும், நான் டார்க் கலராக பொரிச்சு எடுத்துக்கிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டார்க் கலராக நல்லா பொன்னிறமானதும் இதை வெளியே எடுத்துருங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா பிரெட் துண்டுகளையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பொரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாகி வறுபட்டதும் அதில் கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. உலர் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததும் அதை எடுத்து வெளியில் வச்சுருங்க. அப்புறமா அதே நெய்யில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன், அதனால் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் எடுத்த 8 பிரெட்டுக்கு இந்த இனிப்பு எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கொதிக்கட்டும். இந்த பிரெட் அல்வாவுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் ஆனதும் நம்ம பொரிச்சு வச்சு இந்த பிரெட் துட்டுகளை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு கரண்டியை வச்சு நம்ம இந்த பிரெட் துண்டுகள் எல்லாம் பாகுகளை நல்லா படுற மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா பிரெட் துண்டுகள்லாம் நல்லா பாகில் ஊறி நல்லா நமக்கு சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இப்போவே நமக்கு இது ரெடி ஆகிட்டு. இதோட டேஸ்ட்டாக இன்னும் அதிகப்படுத்த 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்புறமா கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க. இனி நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் முந்திரி பழத்தையும் சேர்த்துக்கோங்க. கலந்து விடுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான கல்யாண வீட்டிலேயே செய்கிற மாதிரி பிரெட் அல்வா நமக்கு வீட்டிலே ரெடி ஆகிட்டு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.